ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? விழுப்புரம் அருகே உள்ள வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ், வயது 45, விவசாயி. முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்ட அவர் அரியூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சீரியஸான நிலையில் அட்மிட் செய்யப்பட்டார். பிரகாஷுக்கு திருமணமாகவில்லை. 2 தங்கைகள் உடனிருந்து கவனித்துள்ளனர். 10 நாளாக சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. இனி அவர் பிழைப்பது கடினம் என டாக்டர்கள் கூறிவிட்டனர். அதனால் தங்கைகள் பிரகாஷை டிஸ்சார்ஜ் செய்தனர். பிரகாஷ் பிழைக்க மாட்டார், வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிவிட்டார்கள் என டாக்டர்கள் சொன்னதை தங்கைகள் தங்களது கணவன்மார்களிடம் கூறினர். அவர்கள் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடுகளை செய்தனர். ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வரப்பட்டது. ஊரில் உள்ளவர்கள் பிரகாஷ் வீட்டு முன் குவிந்து அழத் துவங்கிவிட்டனர். உடல் வரும் என ஊரார் காத்திருந்தனர். ஆம்புலன்ஸில் படுத்திருந்த பிரகாஷ் திடீரென கை கால்களை அசைத்ததும் உறவினர்கள் ஆடிப்போய்விட்டார்கள். பயந்து போன ஊரார் சிலர் ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பிரகாஷ் இன்னும் இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கிறார் என டாக்டர் உறுதிப்படுத்தினார். அதே ஆம்புலன்ஸில் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கின்றனர். செத்தல்ல நாங்க வேற இதுக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு தான் இட்டுன்னு வந்துக்கிறாங்க. நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறோன்னு. ஆனா அவங்க அத மாதிரி சொல்லி இங்க எங்களுக்கு சேர்த்துட்டாங்கன்னு அவங்க பெட்ல சேர்த்துட்டு ரொம்ப நாள் யார போகவும் இல்லையா வரவும் இல்லையா கிட்டியும் 2 பேரும் தங்கச்சிங்க தான் அந்த சொத்துக்காக சொந்தக்காரங்க போய் பார்த்துட்டு போன் அடிச்சு இருக்கிறாங்க. போன் பண்ணி பேசல இது மாதிரி பணம் கேட்டாங்க ஊசி போடுறதுக்கு. அதுக்காக நாங்க பணம் வாங்கி வர போறோம் அப்படின்னு போனாங்க. கல்யாணம் ஆகல, திரும்ப வர காணோம். இப்ப திரும்ப வந்து அது மாதிரி சேர்த்துட்டாங்கன்ட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றின்னு வராங்க. பிரகாஷ் குடும்பத்துக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் உள்ளன. பிரகாஷுக்கு திருமணமாகவில்லை. அவருக்கு பிறகு தங்களுக்கு சொத்து வரும் என்பதற்காக இறந்து விட்டார் என அடக்கம் செய்ய பார்த்திருக்கிறார்கள் என தங்கைகள் மீது ஊரார் குற்றம் சாட்டினர். சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். யாரும் புகார் கொடுக்காத காரணத்தால் மேற்கொண்டு விசாரணை நடத்தவில்லை என காணை போலீசார் கூறினர். மறுபடியும் உடம்பு சொல்லிட்டு அவங்க பெரிய மச்சான் ஃபோன் பண்ணி வர வச்சு அரியூர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வராங்க. அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் ராஜன் பார்த்து வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து நேற்று இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுலேருந்து தேனாங்க உயிராகிறாங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. இப்போ வந்து இது பண்ணும்போது எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வந்து இறங்கும்போது பார்த்தாக்கா முடிச்சுவாங்க. அக்கா அம்பை எடுத்துனே வராதுமா. அக்கா அம்பை விட்டு உங்களுக்கு அக்கா அம்பனுக்கு கரெக்டாக இருக்கா ஆப்பு ஒன்று சொன்னேன். அப்புறம் என்னம்மா எப்படிம்மா இல்லைக்கா செத்துட்டா இருக்கா, ஒரு 3 நாளா ஆச்சுக்கா. டாக்டர் நாத்த வேற இடத்துல போய் அட்மிட் பண்ணிருந்தாங்க. வேற இடத்துல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தாங்க. வேற இடத்துல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தாங்களே. இவ்வளவு பைசா எங்க செலவு பண்ணிடுமோ? இறந்ததாக நினைத்த நபர் திடீரென கை கால்களை அசைத்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்பாடு பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் வந்தாங்க, வர்றாங்க, இறங்குறாங்க, போறாங்க, எல்லாம் முடிச்சு வாங்குது. ஐயோ உயிராகிறாங்கன்னா அப்படியே உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து திருப்பி முண்டியப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வரைக்கும் மறுபடியும் முண்டியப்பாங்க ஏற்றி போய்க்கிறாங்க. காணி எஸ்எஸ் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ வரைக்கும் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 தங்கச்சி கொடுத்துருவேன். எல்லாருக்கும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இன்னும் நாங்கள் நைட்லேருந்து கேட்குறோம் எத்தனை மணிக்கு இட்டுன்னு வரீங்க நாங்கள் 8 மணிக்கு இட்டுன்னு வரோம். டாக்டர் வருவாங்க, கேட்டு எட்டுன்னு வரோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பயும் இடத்துக்கு அப்பயும் தேன்னு சொல்லினே இருந்தாங்க. அப்புறம் இட்டுன்னு வரும்போது தான் தெரியுது அவங்க உயிராகிறான்றதே.